ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ தான் வந்து 2 நாள் கூட ஆகலைங்க. வண்டிக்கு வந்து ஒரு ரூ. 1000லேருந்து ரூ. 1500 செலவாச்சு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட கிளட்ச் ஒயர் போயிடுச்சுங்க. நேத்திக்கு வந்து வெண்டைக்காவுக்கு பார் போடுறதுக்காக வந்து நான் ஓட்டிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை ஓட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தலான்னு கியரை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு இதை பிடிச்சேன், படக்குன்னு அறுத்துக்குச்சுங்க. இன்றைக்கி தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் திருப்பி கிளட்ச் ஒயரு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் இருந்த ஏரியாவில் வந்து கிடைக்கல, இந்த பவர் வீடரோட கிளட்ச்சு கிடைக்கல. அதனால் 2 வீலர் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோட கிளட்ச் ஒயர் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதுதாங்க அது. இது செட் ஆகுமா என்னன்னு தெரில. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா. இது செட் ஆகுதா என்னன்னு பார்ப்போம் வாங்க. இது வந்து பழைய கிளட்ச் ஒயருங்க. இதுக்கு முன்னாடி இந்த கிளட்ச் ஒயர் இது. இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நேற்று இருந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நாட்டு இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க நாட்டு. இது வந்து கீழே வந்து உட்காருமா என்னன்னு தெரியல. இது வந்து இந்த இடத்துல வந்து மாட்டணுங்க. இந்த இடத்துல மாட்டி இது வழியாக கொண்டுட்டு போயிட்டு கிளட்ச்சில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இன்னும் ஒன்றுங்க, இதில் வந்து ஒரு சைடு தான் இந்த மாதிரி நெட்டு போல்டு இருக்குது, இந்த சைடு வந்து இல்லை. இந்த கிளட்ச் ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே இருந்தது. இதில் இருந்தது எங்கே அப்படின்னா இதோ வண்டியிலே இருக்குங்க. இதில் இருக்கா, இதை அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். கிளட்ச் ஒயர் வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயரோட லென்த்து வந்து கம்மியாக இருக்குது. இது இந்த பிளாக் ஒயரை வந்து இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணால் வந்து கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் தாங்க நினச்சேன். ஆனால் வந்து மேலே இருக்கிற அந்த பிளாக்கு ஸ்கின்னை மட்டும் ஈஸியாக எடுக்க முடிஞ்சது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது மேலே இருக்கிற ஸ்டீல் ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுக்க முடியலைங்க. ரொம்ப சிரமப்பட்டு தான் கட் பண்ணி எடுத்தேன். கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த ஸ்டீல் ரிங்கை வந்து கட்டிங் பிளேயர் வச்சு அழுத்தி உடச்சி ஒன்று ஒன்றா அதுக்கப்புறம் வெளியே எடுத்தேங்க. ரொம்ப நேரம் முயற்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை தேவையான அளவு வந்து இந்த கருப்பு கலர் ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த நிப்பில் வந்து இதை ஜாயின் பண்ணிட்டோம்னா முடிஞ்சதுங்க வேலை. என்ன மாதிரி யாரும் வந்து 2 வீலரோட கிளட்ச் ஒயர் வாங்கிட்டு வந்து மாற்றாதீங்க. ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளதை வாங்குங்க. என்னால் வாங்க முடியல, நான் இருந்த ஏரியாவில் கிடைக்கல, அவசரத்துக்கு கிடைக்கல. அதனால் இது வாங்கிட்டு வந்து சிரமப்பட வேண்டியதாக ஆயிடுச்சுங்க. ஒரு வழியாக வந்து கிளட்ச் ஒயர் மாட்டியாச்சுங்க. ரொம்ப சிரமப்பட்டு மாட்டினேன். ஏன்னா வந்து இதுக்கான கிளட்ச் ஒயராக இருந்தால் ஈஸியாக மாட்டிகிட்டு இருக்கலாம். இது வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோட கிளட்ச் ஒயர்ன்றதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஹெவியாக இருந்தது. ஒரு வழியாக வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத ரன் பண்ணி பார்க்கலாம். இதாங்க இந்த ஒயர் தான் போட்டிருக்கேன் இப்போ புதுசாக. நல்லா ஓரளவுக்கு கிரிப்பாக நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். நாம தான் முதல் முறையாக ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோட கிளட்ச் ஒயரை வந்து பவர் வீடருக்கு போட்டிருக்கிறோம். அதுவே ரொம்ப சிரமப்பட்டு போட்டது. ஏன்னா அதுக்குள்ளது வாங்கிட்டு வந்தோம்னா ரொம்ப ஈஸியாக போட்டிருக்கலாம். ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்க்குள்ளது வாங்கிட்டு வந்ததுனால கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருந்தது ஆரம்பத்தில். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே செட் ஆகிடுச்சிங்க ரெடி பண்ணதுக்கப்புறம். இப்போ சூப்பராக வண்டி ஓடுதுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.